தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம். ஆன்ட்டி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இவன் என்ன சொல்ல போறான் தெரியலையே. ஆன்ட்டி, சொல்லு ரஞ்சித். இவங்க கிட்ட சொல்லுவோமா வேணாமா? சொன்னா ஏதாவது தப்பா நினச்சிப்பாங்களோ? ஆனால் வேற வழி இல்லை, நம்ம சொல்லி தான் ஆகணும். அப்பதான் ராதாவோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். ரஞ்சித், ஆன்ட்டி, என்னன்னு சொல்லு. அது ஆன்ட்டி, அது ராதா விஷயமா கொஞ்சம் பேசணும். என் பொண்ணு விஷயமாவா? அப்படி என்னப்பா சொல்ல போற? ஆன்ட்டி, அது நம்மலாம் நினைக்கிற மாதிரி அந்த மனோஜ் ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது. என்ன ரஞ்சித் சொல்ற? ஆமா ஆன்ட்டி, அவன் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நான் கேட்டேன். மனோஜ் ராதாவை பிடிச்சு போயெல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லலை ஆன்ட்டி. அவனுக்கு இப்போ மதுவையும் ரக்ஷனையும் பழி வாங்கணும். அதுக்காக தான் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். இதை அவன் ஃப்ரெண்டு அர்ஜுன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நான் கேட்டேன். இதை ராதா கிட்டேயும் சொல்லிட்டேன். ஆனால் ராதா நம்ப மாட்டேங்கிறா. அதனால தான் வேற வழி தெரியல எனக்கு. அதான் உங்ககிட்டயே சொல்லிடலான்னு வந்துட்டேன். இப்போ என்ன ஆன்ட்டி பண்ணுறது? நீங்களும் இதை நம்ப மாட்டேங்கன்னு தெரியும். இருந்தாலும் என்னால் அப்படியே விட முடியல. அதான் சொல்லிட்டேன். நீங்களாவது நான் சொல்கிறத நம்புங்க. ரஞ்சித், நீ சொல்றத நான் நம்புறேன். ஆன்ட்டி, இப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுப்பா ரஞ்சித். நானே என்ன சொன்னாலும் இந்த ராதா நம்ப மாட்டேங்கிறா, கேட்கவும் மாட்டேங்கிறா. அந்த மனோஜ் கிட்டேயும் பேசி பார்த்துட்டேன். ஆனால் அவனும் ராதா கிட்ட சொல்லிட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ரஞ்சித். அன்னிக்கிட்டேயும் போய் சொல்ல முடியல. நீ தான் எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆன்ட்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். ரொம்ப நன்றிப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம் ஆன்ட்டி. என்னன்னு சொல்லு ரஞ்சித். நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். எனக்கு ராதாவை ரொம்ப பிடிக்கும் ஆன்ட்டி. ரஞ்சித், நான் உங்ககிட்ட இப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ராதாவை ரொம்ப பிடிக்கும். நான் அவளை லவ் பண்ணுறேன் ஆன்ட்டி. ராதாவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ரஞ்சித், ராதா உனக்கும் முறை பொண்ணு தான். நானும் ரக்ஷனை மாதிரி தான் உன்னையும் பார்க்குறேன். அண்ணியும் அப்படி தான் பார்க்குறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா ரஞ்சித். அந்த திமிர் பிடிச்ச மனோஜ்கிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாற்றணும்னா இதுதான் ஒரே வழின்னா நான் சம்மதிக்கிறேன். என் பொண்ணை நீயே கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கு நான் சம்மதம் சொல்கிறேன். ஆனால் இப்போ அவளை எப்படி இதில் இருந்து காப்பாற்றுறதுன்னு தெரியல. அதை நான் பார்த்துக்கிறேன் ஆன்ட்டி. நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் எனக்கு ஓகேன்னு சொல்லுவீங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. ரஞ்சித், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. என் பொண்ணை உனக்கு கட்டி வைக்கலான்னு தான் நினச்சேன். அதுக்குள்ளே இந்த மதுவும் ரக்ஷனும் சேர்ந்து தான் குழப்பி விட்டுட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதை நான் பார்த்துக்கிறேன் ஆன்ட்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இவங்க 2 பேரும் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அம்மா, அம்மா, என்ன நடக்குது இங்கே? ஒன்றும் இல்லை ராதா, ஏதோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சடனாக நான் வந்ததும் அமைதியாகிட்டீங்க. என்ன, ஏதாவது பேசிகிட்டு இருந்தீங்களா என்ன? இல்லை இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டலான்னு திட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா? ராதா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி. ரஞ்சித் வந்தான், அப்படியே நின்று பேசிகிட்டு இருந்தேன். வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டுட்டு இருந்தேன். நீ அப்படியெல்லாம் பேச மாட்டியே. நீ நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, நான் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். ராதா, ஆமா ராதா. நீ பேசாத ரஞ்சித், எனக்கு உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்லை. சரி ராதா, நீ பேசிக்கிட்டு நான் இப்போ வந்துடுறேன். நான் என்னத்த பேச? ரஞ்சித் கிட்ட தான். இவங்கிட்ட நான் என்ன பேசணும்? உங்ககிட்டலாம் பேச முடியுமா? சரி ரஞ்சித், நீ பேசிட்டு நான் வந்துடுறேன். ஆன்ட்டி, இருப்பா, எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு. நீ எப்படியாவது அவளுக்கு சொல்லி புரிய வை ரஞ்சித். ட்ரை பண்ணுறேன் ஆன்ட்டி. ராதா, போதும் ரஞ்சித், இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு? மனோஜை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசுகிற. இவ இப்படியெல்லாம் சொல்ல கேட்க மாட்டா. இவளை ரஞ்சித், விடு, வலிக்குது. என்ன பண்ணுற? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசுல? அந்த மனோஜை பற்றி உனக்கு என்னடி தெரியும்? அவன் பீச்சில் வச்சு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான்னு சொல்கிறேன். நீ பெரிய இவ மாதிரி நம்ப மாட்டேங்கிறா. அப்படி என்னடி உனக்கு? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட போறியா? உன்னை போடின்னு மறுநாளே அனுப்பிடுவான். பரவாயில்லையா? அப்படியெல்லாம் இல்லை ரஞ்சித். வலிக்குது, ப்ளீஸ் விடு. இங்கே பாருடி, நான் உன்னை லவ் பண்ணுறேன். நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன். உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. ரஞ்சித், என்னடி ரஞ்சித்துன்னுக்கிட்டு? ஆமாண்டி, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ண போகிறேன். அதில் என்னடி இப்போ உனக்கு பிரச்சனை? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அதையும் பார்த்துருவோம். உனக்கே அந்த மனோஜை பற்றி தெரிஞ்சா நீயே அவனை தூக்கி போட்டுருவ. ரஞ்சித், ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற? ப்ளீஸ் ரஞ்சித், என்னை புரிஞ்சுக்கோ. மது, ரக்ஷன் மாமா எல்லாரும்
மனோஜ் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவருன்னு சொல்லி ஆசையை வளர்த்து விட்டீங்க. இப்போ நான் அவன் மேலே ஆசைப்படுறப்ப என்ன வேண்டான்னு சொல்கிற. என்னாச்சு ரஞ்சித் உனக்கு? நீ இந்த மாதிரியெல்லாம் பேச மாட்டியே. அதை தாண்டி நானும் சொல்றேன், இந்த மாதிரி பேசாதவன் இப்படி பேசுறேன்னா புரிஞ்சுக்கோ. நீ நினைக்கிற மாதிரி அந்த மனோஜ் ஒன்றும் நல்லவன் கிடையாது. உன்னோட தெருவில் விட்டுட்டு போயிடுவான். பரவாயில்லையா? ப்ளீஸ் ரஞ்சித், உன்னை கெஞ்சி கேட்குறேன், இந்த கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டிடாத. மனோஜ் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, ரொம்ப நல்லவர். நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். ரஞ்சித், நான் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு ஒன்றை பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. உனக்கு என்ன பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கே. நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்த, நான் ரக்ஷன் மாமா கிட்ட சொல்லிடுவேன். சொல்லுடி. என் தம்பியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவன் நீ சொல்கிறத நம்புவானா நான் சொல்கிறத நம்புவானான்னு நானே பார்க்குறேன். மனோஜை பற்றி ரக்ஷனுக்கு மட்டும் தெரிய வந்துச்சு, நீ நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் ஒன்றும் நடக்காது. அதை தெரிஞ்சுக்கோ. அதையும் பார்த்துருவோம். ராதா, நான் சொல்கிறத கேளு. அவன் உனக்கு வேணாம். அதை நீ சொல்லாத. மனோஜை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிற. அது எனக்கு நல்லாவே தெரியும். ரக்ஷன் மாமாக்காண்டி பார்க்குறேன். இல்லைன்னு வச்சுக்கோ. என்னடி பண்ணுவ? இல்லை என்னதான் பண்ணுவ? டேய், போடி வாடியும் பேசாதடா. அப்படிதாண்டி சொல்லுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? டேய் ரஞ்சித், வேணாம். என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. என்னை பற்றி உனக்கு தெரியாது. தெரியும்டி, உன்னை பற்றி நல்லா தெரியும். உன்னையும் போய் லவ் பண்ணேன் பாரு, என்ன சொல்லணும். அதுக்காண்டி மட்டும்தான் உன்னை சும்மா விடுறேன். இல்லைன்னு வச்சுக்கோ. ரஞ்சித், ஏன் இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிற? அப்படி உனக்கு நான் என்ன பண்ணேன்? உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை. உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ. என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த கல்யாணம் நடக்காது. என்ன டார்லிங், வரட்டுமா? ஏ ரஞ்சித், இவன் ஏன் இப்படி பேசிட்டு போகிறான்? எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? ஐயோ கடவுளே, எனக்கு ஒன்றுமே புரியலை. ஒரு பக்கம் ரஞ்சித், இன்னொரு பக்கம் அம்மா, ரெண்டு பேரும் சேர்ந்து என் கல்யாணத்தை நிப்பாட்ட பார்க்குறாங்களே. நான் இப்போ என்ன பண்ணுறது? பேசாமல் மாமா கிட்ட சொல்லிடலாமா? இல்லை இல்லை வேணாம். ஒருவேளை ரஞ்சித் சொல்கிற மாதிரி மாமா என்ன நம்பலைனா நான் என்ன பண்ணட்டும்? மனோஜ் கிட்ட சொல்லிடுவோம். இல்லை இல்லை வேணாம். ஒருவேளை மனோஜும் என்ன தப்பாக நினச்சிட்டா, திடீர்னு ரஞ்சித் எப்படி ஒன்றா லவ் பண்ணுவான்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? வேணாம் வேணாம். எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒருவேளை மனோஜ் அந்த மாதிரி கேரக்டரா? ரஞ்சித் சொல்கிறது உண்மையாக இருக்குமா? இல்லை இல்லை, மனோஜ் என்கிட்ட பேசின வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு தோணலையே. இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரஞ்சித் சொல்கிறது உண்மையா? நம்மளே மனோஜ் கிட்ட கேட்டு பார்ப்போமா? இல்லை இல்லை வேணாம். எதுக்கும் ஒரு தடவை மனோஜை நம்ம வாட்ச் பண்ணி பார்ப்போம். ரஞ்சித் சொல்கிறது உண்மையாக இருந்தா என் லைஃபே டோட்டலாக மாறிடும். என்னாச்சுமா ராதா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லாத. ஏய் ராதா, என்னடியாச்சு? நானும் உன்னை காலையிலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். உன் முகமே சரியில்லை. ஆமாம் ராதா, சரியாக சாப்பிடக்கூட இல்லை நீ. அவளுக்கு எப்படின்னு சாப்பிடலாம் தோணும். எதாக இருந்தாலும் சொல்லுமா. இந்த கல்யாணத்தில் எதுவும் விருப்பம் இல்லையா என்ன? அதான் இவ்வளோ பேர் கேட்குறாங்கல்ல, சொல்லுறாதா. எல்லாத்துக்கும் காரணமே நீ தான். ஏய் என்னடியாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லாத. இந்த கல்யாணத்தில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நானே எப்படா கல்யாணம் முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப தாண்டி உனக்கு திமிரு. ஆமாம் மது, ரக்ஷன் எங்க? வெளியே தான் போயிருக்கான். ஏதாவது சொல்லணுமா என்ன? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒருவேளை இதை பற்றி தான் பேச போகிறானோ? இப்போ என்ன பண்ணுறது? முக்கியமான விஷயமா? ஆமாம் மது, என்னன்னு சொல்லுங்க, நான் வேணா சொல்கிறேன். அதை ரக்ஷன் கிட்ட மட்டும்தான் பேசணும். போச்சு போச்சு, அதை பற்றி தான் பேச போகிறான். சரி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான். நீங்களே பேசிக்கோங்க. கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டை விட்டு போகிறோமேன்ட்டு ஃபீல் பண்ணுறியா ராதா? இல்லை ராணி ஏதாவது சொன்னாலா? எனக்கு தெரிஞ்ச அவங்க தான் ஏதாவது திட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அத்தா. இல்லையே, சித்தி வீட்லேயே இல்லை. காலையிலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க ரூமில் கூட இல்லையே. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்க. அப்புறம் எப்படி ராதாவை ஏதாவது சொல்லியிருப்பாங்க? இவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லாத்த. கல்யாணம் முடிஞ்சோடனே உங்கள் எல்லாத்தையும் விட்டு பிரியணுமே, அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நல்லா தான் சமாளிக்கிறா. நீ எதுக்கு ராதா அப்படி நினைக்கிற? பேசாமல் மனோஜ் கிட்ட பேசி நீயும் இங்கேயே இருந்துரு. இல்லை நாங்கள் வந்து உன்னை பார்த்துட்டு போக போகிறோம். நீ எப்பவும் போல இந்த வீட்டுக்கு வரலாம். சரியத்த. அனு, ராதாக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சா? அதெல்லாம் பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சுத்த. ஏன்னா நிச்சயதார்த்தம் வேறு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. ராதாவோட மேரேஜை நல்லா கிராண்டாக வைக்கணும். கல்யாணமே நடக்க போகிறதில்ல, இதில் நிச்சயதார்த்தம் வரையா? ஐயோ, எனக்கு பேச பேச பயமாக இருக்குது.
இந்த ரஞ்சித் ஏதாவது பண்ணிடுவானோண்டு. ஏய் ராதா, என்னடி ஆச்சு? சரி சரி, அவளுக்கு கல்யாண டென்ஷனாக இருக்கும். எல்லாரையும் விட்டு போகணுமே நினைப்பா. இல்லை ராதா? ஆ ஆமாத்த. முக்கால்வாசி சித்தியை நினச்சி தான் ஃபீல் பண்ணுவா. இந்த மேரேஜ் எதுவும் கெடுத்து விட்டுறாங்களோ என்னமோன்னு. அப்படியெல்லாம் இல்லை மது. சரி சரி, முகத்தை இப்படி வச்சுக்காத. எப்பவும் போல நார்மலாக சந்தோஷமா இரு. ம் சரி.